மதுரையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக சிம்மக்கல் பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், பாலம் நீர்கள் மூழ்கியுள்ளதால் அங்குள்ள மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மதுரையில் கடந்த மூன்று நாட்களாக கனமான மழை என்பது தொடர்ந்து பொழிந்து வருகிறது. இந்த மழையினுடைய அளவை பொறுத்தவரையில் மிக தெரியாத அரை மணி நேரம் விட்டு மிக கனமழை என்பது பொழிந்து வந்தது. இதனால் மதுரை மாநகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சியைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுரை மிக சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வைகை ஆற்றிலிருந்து அளவுக்கு அதிகமான தண்ணீர் பெருக்கும் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வைகை அணையினுடைய அந்த கொள்ளளவையும் எட்டியிருக்கிற காரணத்தினால் அதனுடைய உபரி நீர்கள் அனைத்தும் வைகை கரையின் வழியாக வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. இதனை அடுத்த மதுரை சிம்மக்கல் பகுதியில் அமைந்திருக்கிற யானைக்கிளை என்னும் மேம்பாலம் ஒரு கீழ்ப்பாலம் அமைந்திருக்கிறது. கீழ்ப்பாலத்தை மூழ்கும் அளவிற்கு இந்த தண்ணீரினுடைய ஓட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் வைகை ஆற்றினுடைய படுக்கையில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மிகுந்த ஒரு சிரமத்துக்குட்பட்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அதே சமயம் வாகனங்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நீரில் மூழ்கக்கூடிய அளவிற்கு இன்னும் தண்ணீர் வரும் என்கிற காரணத்தில் அந்த பகுதியில் போக்குவரத்து தடை என்பதும் இன்னும் சில நிமிடங்களில் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல வைகை கரையிலும் அளவுக்கு அதிகமான வெள்ளோட்டம் என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. இதனால் இங்கே முக்கிய அறிவிப்பு என்பது ஒலிபெருக்கியின் மூலமாக காவல்துறையினர் அறிவித்து வருகின்றனர். வாகன ஓட்டிகள் இனிமேல் இந்த பாதைகளை பயன்படுத்தக்கூடாது. அதே சமயம் அளவுக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த பகுதியில் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் உதவி தேவைப்படுகிற பட்சத்தில் உடனடியாக தனியார் மண்டபங்கள் என்பது தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கிறது. தேவைப்படுவோர் அந்த மண்டபத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல மாணவ மாணவியர்களை பொறுத்தவரையில் இளைஞர்களை பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் அந்த பகுதிக்கு வரக்கூடாது. செல்பி போன்றவர்களை எடுக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உயிர் பலி ஏற்படக்கூடும் என்ற அறிவுறுத்தலும் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு முறையும் இது போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற அந்த காலகட்டங்களில் இளைஞர்களை பொறுத்தவரையில் ஆர்வத்தின் மிகுதியின் காரணமாக ஒரு பகுதியில் குளிக்கவும் அதே சமயம் செல்பி போன்றவர்களை எடுப்பார்கள். இதுவரை அதன்படி கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்டோர் அங்கே உயிரிழந்திருக்கிற சம்பவம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வைகைக்கரை முழுவதும் தற்சமயம் போலீசார் தொடர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். அதே போல இளைஞர்கள் சிறுவர்கள் வருகிற பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்கள் கைபேசி எண்களை உடனடியாக வாங்கி அவர்களுக்கும் இந்த செய்தியை சொல்கிறார்கள். அதை காரணத்தினால் தொடர்ந்து பாதுகாப்பு பகுதி என்பது அந்த பகுதியாக இருந்து வருகிறது. இன்னும் மதுரை மாநகரில் தொடர்ந்து மழை பெய்கிற பட்சத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பாதாள சாக்கடை பணிகளை பொறுத்தவரையில் இன்னும் சரிவர மதுரை மாநகரில் திட்டப்பணிகள் நிறைவேறாத காரணத்தினால் சாலைகள் முழுவதுமே ஆங்காங்கே தண்ணீர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ராஜலட்சுமி, சிம்மக்கல் பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.